மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த இதில் இருக்கிற படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எளிமை இசை இயக்கத்துக்கான உதாரணங்களை தான் இது காட்டப்பட்டிருக்கு. முதலாவது படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மணிக்கூட்டில் கீழே அசைஞ்சு கொண்டிருக்கிற தண்டு, இந்த தண்டினுடைய இயக்கத்தை நாங்கள் எடுப்போம்னு சொன்னால் அது ஒரு எளிமை இசை இயக்கமாக அங்கே இருக்கப்போ, அதே மாதிரி ஊஞ்சல் ஆடுற ஒரு ஆளினுடைய இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கும் ஒரு எளிமை இசை இயக்கம். இதுல காட்டப்பட்ட இந்த இதை சொல்றது இசைக்கவை என்று சொல்லி சொல்றது. இசைக்கவைகளினுடைய அந்த ரெண்டு கவைகளும் வந்து நாங்க அதிர செய்யக்குள்ள அவற்றினுடைய அசைவும் வந்து ஒரு எளிமை இசை இயக்கமாக தான் இருக்க போகுது. அதே போல இந்த இதுல அசைஞ்சு கொண்டிருக்கிறது வந்து எளிய ஊசல். எளிய ஊசலையும் நாங்க அசைப்பமா இருந்தா அதனுடைய இயக்கம் எளிமை இசை இயக்கமாக கருதப்படும். அதே மாதிரி ஒரு ஜூ குழாய்க்குள்ள திரவம் ஒன்று எடுத்துட்டு அந்த திரவத்தை வந்து நாங்க மேல கீழே அசைய செய்வோம்னு சொன்னா அந்த திரவத்தினது இயக்கமும் வந்து எளிமை இசை இயக்கமாக இங்க இருக்கப்போ, இதை விட நிறைய உதாரணங்கள் இருக்குது. விச்சொற்கள்ல இருக்குது எளிமை இசை இயக்கம். ஓகே, முதலாவது எளிமை இசை இயக்கம்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். தனது பாதையில் உள்ள நிலைத்த புள்ளி ஒன்றில் இருந்தான இடப்பெயர்ச்சி ஒன்று வந்து எப்பவும் வந்து அதனுடைய ஆர்முடுகளுக்கு வந்து நேர்விகித சமனா இருக்க போகுது. இங்க வந்து ஆர்முடுகள் வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா அந்த நிலைத்த புள்ளிய நோக்கினதாத்தான் இருக்க போகுது. நாங்க வட்ட இயக்கம் பாக்கிக்குள்ள வட்ட இயக்கத்துல மைய நாட்ட ஆர்முடுகள் ஒன்று தொழில்படும் என்று பார்த்தனாங்க. அதே போல இந்த நிலைத்த புள்ளிய நோக்கி ஒரு ஆர்முடுகள் ஒன்று இருக்கும். ஸோ அப்ப நிலைத்த புள்ளியிலிருந்து அதனுடைய இடப்பெயர்ச்சி திசைக்கு எதிர் திசையில தான் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா இங்க ஒரு ஆர்முடுகள் ஒன்று இருக்க போகுது. அப்ப இங்க இந்த ஆர்முடுகள் வந்து இடப்பெயர்ச்சிக்கு வந்து போகும் நேர்விகித சமனாக இருக்க போகுது. ஏ நேர்விகித சமன் அந்த இடப்பெயர்ச்சி. இதை நான் ஒரு சமன்பாடா மாத்துறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா ஒரு மாறிலியால பெருக்க போறேன். அந்த மாறிலி தான் இந்த கே. அப்ப நீங்க கேட்கலாம் என்னத்துக்காக இந்த மைனஸ் மறைப்பெருமானம் மறை குறியீதுல வருதுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இப்ப சொன்னா ஒரு நிலைத்த புள்ளி, இந்த நிலைத்த புள்ளியில இருந்து ஒரு துணிக்கை, இதுதான் எம் என்ற துணிக்கைன்னு வைப்போம். இந்த துணிக்கையினுடைய இயக்க திசை இந்த பக்கமா இருக்கிற நேரம் சரியா, இங்க ஆர்முடுகள் தொழில்பட போவது அதன் இயக்க திசைக்கு எதிரான பக்கம். இது ஆர்முடுகளினுடைய திசையா இருக்க போகுது. இதுதான் அந்த நிலைத்த புள்ளி ஓ என்று சொன்னா இதுல இருந்து இடப்பெயர்ச்சி எக்ஸ். இவ்வாறான இயக்கம் தான் எளிமை இசை இயக்கமாக இருக்க போகுது. அப்ப இந்த ஆர்முடுகள் இடப்பெயர்ச்சிக்கு நேர்விகித சமன். இதை நான் ஒரு சமன்பாடாக மாற்றுறதுக்கு வந்து ஏ சமன் மைனஸ் கேஎக்ஸ். அப்ப இந்த மறை கே ஆல பெருக்கிறேன். அப்ப இந்த மறை குறி காட்டுறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இயக்க திசைக்கு எதிரான திசையில தான் நீங்க அந்த நிலைத்த புள்ளியை நோக்கி ஒரு ஆர்முடுகள் ஒன்று தொழிற்பட போகுது. அப்ப இதுல இருந்து நாங்க இந்த கேயினுடைய அலகை கண்டுபிடிக்கலாம். இங்க ஏ என்றது ஆர்முடுகளுக்கான அலகு தெரியும், மீட்டர் செகண்ட் -2. எக்ஸ் என்றது இடப்பெயர்ச்சி. அப்ப நாங்க இத பிரிப்பமாக இருந்தால் எங்களுக்கு மீட்டரும் வெட்டுப்பற்றும். ஆகவே கேயினுடைய அலகு வந்து எனக்கு வரப்போகுது செகண்ட் -10 வரப்போகுது.
கேனுடைய அலகு வந்து செகண்ட் மைனஸ் ஸ்கொயர். செகண்ட் மைனஸ் ஸ்கொயர்னு சொன்னா இதுக்குரிய ஒமேகாவுக்குரிய தொடர்பு தெரியும். ஒமேகா சமன் தீட்டா பை டி. அப்ப இங்க ஒமேகாவினுடைய பரிமாணம் என்று வரும்போது கோணத்துக்கு பரிமாணம் இல்லை. ஒமேகாவை டி மைனஸ் ஒன் என்று சொல்லலாம். ஆகவே இது வந்து ஒரு வட்ட இயக்கம் மாதிரி நாங்கள் கருதுவோமா இருந்தால் இங்க ஒமேகாவுக்கு பதிலாக நாங்க டி மைனஸ் ஒன்னை பிரதியிடக்கூடிய மாதிரி இருக்கு. இங்க எனக்கு செகண்ட் மைனஸ் வர்க்கம்னா இங்க இருக்குது. ஆகவே இங்க பரிமாணத்தை நான் போடுவனா இருந்தேன், கேயினுடைய பரிமாணம் எடுப்பனா இருந்தா அங்க கேபிட்டல் டி மைனஸ் வர்க்கமாக இருக்க போகுது. ஆகவே இங்க கே குறிக்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கோண வேகத்தின் உடைய வர்க்கமாக இருக்க போகுது. சரி, ஆகவே எனக்கு ஒரு சமன்பாடு ஒன்று வந்துட்டு ஆர்முடுகல் சமன் மைனஸ் கோண வேகத்தினுடைய வர்க்கம் தர அந்த இடப்பெயர்ச்சி எக்ஸ். அப்ப எனக்கு இப்ப எளிமை இயக்கத்துல அந்த நிலைத்த புள்ளியை நோக்கி இருக்கிற ஆர்முடுகளினுடைய பெருமானம் கேட்டால் எனக்கு சமன்பாடு இப்ப தெரியும். ஏ சமன் மைனஸ் ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ். இங்க எக்ஸ் என்பது அந்த நிலைத்த புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரம் அது இடம்பெயர்த்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த அந்த தூரம் தான் எக்ஸ், இடப்பெயர்ச்சி தான் எக்ஸ் ஆக இருக்க போகுது. இப்ப நாங்க இந்த இடப்பெயர்ச்சிக்கும் ஆர்முடுகளுக்குமான வரைவு கூறுவமாக இருந்தால் இப்ப இடப்பெயர்ச்சி தான் மாறப்போகுது. அப்ப இடப்பெயர்ச்சி தான் இங்க எக்ஸ் அச்சில் காணப்பட போகுது. இங்க இடப்பெயர்ச்சி மாற்றம் அடைகிறதால இங்க ஆர்முடுகள் மாறப்போகுது. ஆகவே இங்க y அச்சில் ஆர்முடுகள் இருக்க போகுது. நீங்க பாருங்க, இடப்பெயர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க இங்க நடக்க போகுது. இடப்பெயர்ச்சி அதிகரிக்க ஏனுடைய மறைப்பெருமானம் என்ன செய்யும், மாற்றமடைய போகுது. அப்ப உங்களுக்கு தெரியும் இங்க இருந்து 0, மறை 1, மறை 2, மறை 3 வந்து கொண்டிருக்க போகுது. அப்ப எக்ஸினுடைய பெருமானம் அதிகரிச்சா இவ்வளத்தினுடைய பெருக்கம் மறையில அதிகரிக்க போகுது. அப்ப இங்க இந்த திசையில அதிகரிக்கிற நேரம் இடப்பெயர்ச்சி இந்த திசையில் அதிகரிக்கிற நேரம் உங்களுக்கு ஆர்முடுகளுடைய பெருமானம் இங்க மறை திசையில வந்து அதிகரிக்க போகுது. Observe this simple pendulum. The resting position of the bob is known as mean position. One complete to and fro movement of pendulum about its mean position is known as an oscillation or vibration. Observe these points in simple pendulum. Simple pendulum oscillates about its mean position. Acceleration and displacements are in opposite directions. Acceleration should always be directed towards its midpoint. In other words, the above are the conditions for a body to be in SHM. Definition of SHM. A body is said to be in simple harmonic motion if it moves to and fro about its mean position such that at any point its acceleration is directly proportional to its displacement in magnitude, but opposite in direction and is directed always towards the mean position. Mechanical wave, sound wave. In this example, a mechanical wave, like sound wave, propagates as a result of simple harmonic oscillations of the particles of the medium. Projection of a particle performing uniform circular motion on a circumference of the circle makes same displacement in same intervals of time, t. Vibrations of a tuning fork. In this example, the vibrations of a tuning fork oscillates about its mean position. That is, by the definition,
its vibrations are in SHM. Oscillations of a liquid column in a U-tube. In this example, in U-tube, liquid oscillates about its mean position. That is, its oscillation is in SHM. These are different examples of SHM. The following are the conditions for a body to be in SHM. 1. The motion should be periodic about a fixed point. 2. Acceleration and displacements should always be in opposite directions. 3. The acceleration should always be directed towards the fixed mean position. ஓகே, இப்போ ஒரு எளிய ஊசலை நாங்கள் உதாரணமாக எடுப்போமா இருந்தால், ஆரம்பத்தில் இந்த எளிய ஊசல் வந்து ஓய்வில் இருக்கிற நேரம் இந்த இடத்துல தான் இருக்க போகுது. அப்ப இதுதான் அதனுடைய ஆரம்ப நிலைத்த புள்ளியா இருக்க போகுது. இப்ப இதை நாங்க அசைய செய்யற நேரம் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, இந்த ஊசல் கொண்டு வந்து ரெண்டு பக்கமும் அந்த நிலைத்த புள்ளியில இருந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான ஒரு இயக்கத்தை தான் கொண்டு Let us discuss about SHM. About SHM. Observe this simple pendulum. The resting position of the bob is known as mean position. இதுல பாருங்க, இதுல இருந்து இயங்க ஆரம்பிச்ச இந்த ஊசல் கொண்டு வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல இங்க இருந்து அதனுடைய உயரத்துக்கு போயிட்டு திரும்பி அங்க இருந்து தன் நிலைத்த புள்ளியை நோக்கி வருது. நிலைத்த புள்ளியை நோக்கி அசைஞ்சு பிறகு மற்ற பக்கம் உயர் புள்ளிக்கு போய் திரும்ப தனது பழைய நிலைத்த புள்ளியை நோக்கி வருது. அப்ப எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே கடைசியா வந்து முடியும். அப்ப இந்த இவ்வாறான இயக்கத்தை ஒரு இயக்கத்தை தான் சொல்றது ஒரு முழு அலைவுன்னு சொல்லி சொல்றது. சரியா? இதுல இருந்து ஆரம்பிச்சவர் இதுல இருந்து உயர் புள்ளிக்கு போய் உயர் புள்ளியில இருந்து தனது ஆரம்ப நிலைக்கு வந்துட்டு பிறகு மற்ற பக்கம் உயர் புள்ளிக்கு போய் திரும்ப தனது ஆரம்ப புள்ளிக்கு வந்து சேர்ற. இதை சொல்றது ஒரு முழு அலைவு என்று சொல்லி சொல்றது. சரியா? இந்த இயக்கத்தை ஒரு எளிமை இயக்கம் என்று சொல்லி சொல்லலாம். தனது நிலைத்த புள்ளியில இருந்து ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரியான இயக்கம். அதனுடைய பாதையை பார்த்தீங்கன்னு சொன்னா, என்ன பாதையில என்பதோ அதே பாதையில அவர் மூவ் பண்ணி கொண்டு இயங்கி கொண்டு இருக்கிறார். சரியா? இதை நாங்க இலகுவா விளங்குறதுக்காக என்ன செய்வோம்னு சொன்னால், அதனுடைய இயக்க பாதையை வந்து இலகுவா விளங்கிக் கொள்வதற்காக இப்படி சீரா நாங்க கீறுவோம். இதுல நிலைத்த புள்ளி என்று இருக்க போது இங்க இருந்து இப்படி இயங்க போற, பிறகு இங்க இருந்து இங்க தனது பழைய நிலைக்கு வர போற, பிறகு இங்க இருந்து உயர் புள்ளிக்கு போக போற, பிறகு திரும்ப இப்படி வரப்போம். இந்த துணிக்கை வந்து இவ்வாறு இயங்குற மாதிரி நாங்க கருதலாம். இதுல நாங்க ஒரு அலை வந்து இதைத்தான் சொல்றோம். எங்க ஆரம்பிச்சதோ அங்கேயே வந்து கடைசியா முடிகிற மாதிரி இருக்கு. இந்த மொத்த அலைவுக்கும் எடுத்த ஒரு அலைவுக்கு எடுத்த மொத்த காலத்தை நாங்க கேபிட்டல் டி அலைவு காலம் என்று சொல்லி சொல்லுவோம். இப்போ மொத்தமா டி என்ற அலைவு காலம் எடுக்குதுன்னு சொன்னால், இதுல இருந்து இங்க வாரத்துக்கு T/4 எடுத்திருக்கு. ஏனென்றா இந்த இயக்கம் வந்து ஒரே மாதிரியான சமச்சீரான இயக்கமா இருக்க போகுது. அப்ப இங்க இருந்து இங்க வாரத்துக்கு T/4, திரும்பி இதுல இருந்து நிலைத்த புள்ளிக்கு வாரத்துக்கு T/4. அதே போல இங்க நிலைத்த புள்ளியிலிருந்து உயர் புள்ளிக்கு வாரத்துக்கு T/4. அதாவது மொத்த அலைவு காலத்தை 4 சம பிரிவுகளாக பிரிக்கலாம். ஏன்னு சொன்னா ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இயக்கம்னு சொல்லியாச்சு. சரியா? எங்க இருந்து ஆரம்பிச்சது உயர் புள்ளிக்கு போகுது, அப்புறம் உயர் புள்ளியிலிருந்து பழைய நிலைத்த புள்ளியை நோக்கி வருது. நிலைத்த புள்ளியிலிருந்து மற்ற பக்கம் உயர் புள்ளிக்கு போய் திரும்பி நிலைத்த புள்ளிக்கு வருது. அப்ப இங்க பாருங்க, இவர் எப்பவும் இந்த அந்த நிலைத்த புள்ளியில தான் இவருக்கு வேகம் வந்து உயர்வாக இருக்கு. இதுல அலைய விட்டு நாங்க அலைய விடைக்குள்ள
இங்க போய் அவர் இயக்க திசையை மாத்தி கொண்டு வாராருன்னு சொன்னா இந்த இடத்துல கட்டாயம் அதனுடைய வேகம் வந்து பூஜ்ஜியமா இருந்திருக்கும். சரியா? பூஜ்ஜியமா இருந்திருந்தா தான் அவர் இயக்க திசையை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இங்க வேகம் பூஜ்ஜியமாகுதுன்னு சொன்னால் இங்க என்ன நடக்குது? மேல போக 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 அமர்முடுகல் இயக்கம். அப்ப அவர் இயங்குற திசைக்கு எதிர் திசையில தான் என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ஆர்முடுகல் இருக்க போகுது. அப்ப அந்த ஆர்முடுகல் வந்து தனது நிலைத்த புள்ளியை நோக்கி இருக்க போகுது. சரியா? இதுதான் நாங்க முதலாவது அதுல பார்த்தோம். இதுல நிறைய வேற வேற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இதுல உங்களுக்கு காட்டி இருக்கிறாங்க. நாங்க ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸா பார்ப்போம். முதல் எளிமை இசையக்கத்துல நாங்க எடுக்கக்கூடிய சமன்பாடுகளை முதலாவது நாங்க எடுப்போம். இதுல உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய கணியங்கள் வீச்சம். வீச்சம் என்று சொன்னா என்ன? இப்ப இதுல இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த ஊசல் கொண்டு வந்து அதனுடைய அதிகர் புள்ளிக்கு போனது, போயிட்டு திரும்பி கீழே வந்து அப்ப அந்த வேகம் பூஜ்ஜியமாகிற புள்ளி தான் அதனுடைய அதிகர் புள்ளியா இருக்கப்படுது. அப்ப இந்த இடத்துல வேகம் பூஜ்ஜியமா இருந்திருக்கு. அப்ப நிலைத்த புள்ளியில இருந்து அவர் அதனுடைய வேகம் பூஜ்ஜியமாகிற இடத்துக்கு இடையிலான அந்த தூரத்தை தான் சொல்றது அதனுடைய அதிகர் வீச்சம் என்று சொல்லி சொல்றோம். அதை நாங்க வீச்சத்தை வந்து நாங்க கேபிட்டல் ஏல வந்து குறிப்போம். சரியா? ஒரு எளிமை இசை இயக்கத்தில் ஏற்படும் ஆகக்கூடிய இடப்பெயர்ச்சி எளிமை இசை இயக்கத்தின் வீச்சம் எனப்படும். அடுத்தது அலைவு காலம் சொன்னா என்ன? அலைவு காலம் சொன்னா ஒரு முழு அலைவுக்கு எடுக்கிற நேரம். எளிமை இசை இயக்கத்தை நிகழ்த்துற ஒரு துணிக்கு வந்து ஒரு முழு அலைவை நிகழ்த்த எடுக்கும் காலம் தான் அந்த அலைவு காலம் என்று சொல்லி சொல்லுவோம். அவங்களுக்கு அலைவு காலத்துக்கான சமன்பாடு தெரியும். T = 2π/ω. நாங்க இது சுழற்சி இயக்கம், வட்ட இயக்கம் எல்லாம் நாங்க பார்த்துட்டோம். இதுல உங்களுக்கு வீச்சத்துக்கான அலகு தெரியணும். ஆகக்கூடிய இடப்பெயர்ச்சின்னு சொன்னா அலகு வந்து மீட்டரா தான் இருக்க போகுது. அதே மாதிரி அலைவு காலம் நேரம், செகண்ட். மீடிரன், மீடிரனுக்கும் அலைவு காலத்துக்குமான தொடர்பு தெரியும். F = 1/T. அப்ப இங்க நாங்க அலைவு காலத்துக்கான சமன்பாடை போட்டோம்னு சொன்னா T-க்கு பவர் 2π/ω. ஒமேகா கீழே பிரிக்கும், மேல போய் பெருக்கப்பட போகுது. ஆகவே F = ω/2π என்று வரப்போகுது. இதுல எனக்கு F-னுடைய அலகு செகண்ட் -1 என்று வரும், அல்லது ஹெர்ட்ஸ் என்று சொல்லி பாவிப்போம். F-னுடைய அலகு வந்து செகண்ட் -1 அல்லது ஹெர்ட்ஸ். இப்ப எனக்கு இதுல சமன்பாடு தெரியும். A = -ω² x. அப்ப இதுல அதிகர் வீச்சத்துல இருக்கிற நேரம் அங்க எங்களுக்கு தொடர்பு எங்களுக்கு வரப்போகுது. இப்ப இதுல மையத்துலதான் ஆர்முடுகள், மையத்துல இருக்கிற நேரம் தான் வேகம் அதிகமா இருக்கும். அதிகர் புள்ளியில போனோம்னா வேகம் 0 வந்து பார்த்தினாங்க. இதுல A மேக்சிமம் வந்து ω² A என்று தந்திருக்கிறாங்க. அப்ப இது எப்படி வந்தது, இதுக்கான தொடர்பு எப்படி கிடைக்கப்பட்டதுன்னு சொல்லி நாங்க பின்னுக்கு ஒரு நிறுவல் வந்துருக்கு, அதை பார்த்துட்டு நாங்க இது எப்படி வந்தேன்னு சொல்லி பார்ப்போம். சரியா? ஒரு துணிக்கை கொண்டு வட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் அதை வந்து நாங்க எளிமை இயக்கத்தோட நாங்க கருதணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த துணிக்கையின் மீது ஒரு ஒளிப்படக்கூடிய மாதிரி அதனுடைய நிழல் வந்து எப்படி இயங்குது என்று பாக்குறதுக்காக அந்த இதுதான் துணிக்கைன்னு சொன்னா, இதுல வந்து ஒரு லைட் ஒன்று அடிச்சு பார்க்க போறோம். லைட் ஒன்று அடிச்சு பார்க்குற நேரம் இதனுடைய நிழல் வந்து இங்க இவ்வளவு போகுது. அப்ப நிழலினுடைய இயக்கத்தை நாங்க கருதினோம் என்று சொன்னா, ஒரு துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றும் போது அந்த துணிக்கைக்கு மேல நாங்க லைட் அடிச்சு பார்க்க போறோம். அந்த லைட்டினுடைய அந்த ஒளியினுடைய நிழலினுடைய இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா, இதுல பாருங்க இந்த சிவப்பு கலர்ல காட்டப்பட்டிருக்கிறது அந்த நிழலாக இருக்க போகுது. அப்ப அந்த நிழல் எப்படி அசையுதுன்னு பாருங்க, மேல கீழே அசையுது பாருங்க.
அப்ப இந்த துணிக்கை வந்து நிலைத்த புள்ளியிலிருந்து அதிக புள்ளிக்கு போயிட்டு திரும்பி நிலைத்த புள்ளியை நோக்கி வருது. பிறகு திரும்ப எதிர் திசையில அதிக புள்ளிக்கு போயிட்டு திரும்ப அந்த நிலைத்த புள்ளியை நோக்கி வருது. இப்ப இந்த இயக்கத்தை வந்து நாங்க எளிமை இயக்கமாக கருதினோம் என்று சொன்னால், நடுவு இந்த புள்ளி தான் அதனுடைய நிலைத்த புள்ளியாக இருக்க போது, இந்த இடத்துல அதனுடைய வேகம் வந்து பூஜ்ஜியமாகி அந்த இயக்க திசை வந்து மாற்றம் அடையுது. அப்ப ஒரு எளிமை இயக்கத்துக்கான நாங்க ஒரு அலைவை நாங்க கிராஃப் மூலம் காட்டுவோமா இருந்தால் அதனுடைய கிராஃப் வடிவம் இப்படித்தான் இருக்க போகுது. இப்ப கோணத்தோட, அதாவது இங்க கோணத்தோட அந்த வீச்சம் எப்படி மாறுது என்று பார்க்கணும். அதனுடைய மாற்றம் தான் இந்த கிராஃபின் மூலம் காட்டப்பட்டு, இங்க கோணம் மாற 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 அங்க இந்த இதனுடைய வீச்சம் இவ்வாறு மாற்றம் அடையும் என்று பாருங்க. கோணம் அதிகரிக்க அதிகரிக்க இங்க வீச்சமும் அதிகரிக்குது, இங்க 90 வரைக்கும். பிறகு இங்க இதனுடைய இயக்கம் மாறின உடனே இந்த துணிக்கை வந்து திரும்ப தனது நிலைத்த புள்ளியை நோக்கி அசைய போகுது. அப்ப எதிர் திசையில இங்க வீச்சம் குறைஞ்சு விட்டு வருது. பிறகு மற்ற திசையில இந்த துணிக்கை வந்து கோணம் அதிகரிக்க அதிகரிக்க நடக்க போது அதனுடைய வீச்சம் எதிர் திசையில அதிகரிக்குது. பிறகு திரும்ப இங்கால கோணம் அதிகரிக்க அதிகரிக்க இந்த புள்ளி வந்து நிலைத்த புள்ளியை நோக்கி வருது. இந்த வட்ட இயக்கத்துல இருக்கிற அந்த புள்ளிகளோட இந்த கிராஃபையும் பாருங்க, இப்படி உங்களுக்கு விளங்கும். கோணம் வந்து கிடையச்சோட ஆக்குற கோணத்தை நீங்க கருதுங்க. இதுல இப்ப ஒரு வட்ட இயக்கத்துல துணைக்கு கொண்டு இயங்குற நேரம் அந்த இயக்கத்துக்கும் எளிமை இயக்கத்துக்குமான தொடர்பை தான் நாங்க இங்க நிறுவல்கள் மூலம் பார்க்க போறோம். ஒரு வட்ட இயக்கத்துல இருக்கிற துணிக்கையின் மீது நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, ஒரு ஒளிக்கட்டை, சமாந்தர ஒளிக்கட்டையை வந்து விழவிட போறோம். விழவிட்டா நடக்க போகுது, இந்த துணிக்கையினுடைய நிழல் வந்து இங்க கிடையா இருக்கிற ஒரு மேற்பரப்புல விழப்போகுது. இதுல பாருங்க, இது இவ்வாறான திசையில வட்ட இயக்கத்தை ஆற்றுது என்று சொன்னோம். இதுதான் அதனுடைய ஆரம்ப புள்ளி என்று வைப்போம். ஆரம்ப புள்ளி என்று சொன்னா உங்களுக்கு இதுதான் அதனுடைய ஆரம்ப நிலைத்த புள்ளி மாதிரி நாங்கள் கருதலாம். அப்ப இதனுடைய நிழல் வந்து இங்க இருக்கப்போ, இந்த துணிக்கை இப்ப இந்த இடத்துல வந்தால் இதனுடைய நிழல் இங்க வரப்போ, உங்களுக்கு தெரியும் மையத்தில இருந்து இந்த இடத்துல துணிக்கை வருது. இந்த இடப்பெயர்ச்சி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அதிகரித்து கொண்டு வருது. இதனுடைய உயர்வு பாத்தீங்கன்னு சொன்னா இதனுடைய ஆரையாக இருக்கப்போ, இந்த நிலைத்த கோட்ல இருந்து இந்த தூரங்களை பார்க்கும். இது x1, இது x2, இது x3 என்று பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துலதான் அதனுடைய அதிக வீச்சமா இருக்க போகுது. திரும்பி இந்த இடத்தை நாங்க கருதினமா இருந்தால் அந்த உயர்வான இந்த புள்ளியை விட குறைவான தூரத்துல இருக்க போகுது. ஆரம்பத்துல நிலைத்த புள்ளியில இருந்து அங்கால நிலைத்த புள்ளியை விலத்தி இயங்கின அந்த துணிக்கை பிறகு இதுக்கு அங்கால கீழே வந்த உடனே என்ன செய்ய போகுது, நிலைத்த புள்ளியை நோக்கி அசைகிற மாதிரி அதனுடைய நிழல் காணப்பட போகுது. நிலைத்த புள்ளியிலிருந்து விலகி போய் பிறகு ஒரு இடத்துல இருந்து திரும்பி அந்த நிலைத்த புள்ளியை நோக்கி வர மாதிரி இருக்க போகுது. அதே போல இங்கால துணிக்கை இயங்குற நேரம் அதனுடைய நிழலை பார்த்தோம்னு சொன்னால்
இந்த திசையில இங்காளி பக்கம் நகர்ற மாதிரி இருக்கு. அதே போல இதன் பிறகு இதுல இருக்கிற துணிக்கைகளுடைய இயக்கத்தை பார்த்தோம்னு சொன்னா நிலைத்த புள்ளியை நோக்கி வர மாதிரி இருக்க போகுது. அப்ப எங்களுக்கு இந்த இதுதான் மையத்தினூடாக போற கோடு தான் இதனுடைய நிலைத்த புள்ளி மாதிரி கருதணும் இருந்தால் இதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்து அதிக வீச்சமாக இருக்க போகுது கேபிட்டல் ஏ. வட்ட இயக்கம் என்றதால இதனுடைய ஆரை சமன் தானே. அப்ப இதுல இருந்து நிலைத்த புள்ளியிலிருந்து இங்காலையும் அதிக வீச்சம் கேபிட்டல் ஏ ஆகத்தான் இருக்க போகுது. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடப்பெயர்ச்சிக்கும் இந்த வீச்சத்துக்குமான தொடர்பு நேரத்தோட அந்த இடப்பெயர்ச்சி எப்படி மாற்றம் அடையுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப நாங்க இதுல பார்ப்போம் கிடையச்சோட ஒரு குறித்த ஒரு புள்ளியில ஒரு இந்த துணிக்கை இருக்கிற நேரம் கிடையச்சோட அந்த துணிக்கை ஆக்குற கோணம் என்னன்னு பார்த்தோம். மையத்துல இருந்து அதை நாங்க இணைச்சு பார்ப்போம். இணைச்சு பார்க்குற நேரம் கிடையச்சோட ஆக்குற கோணத்தை நாங்க டீட்டாண்டு போடுவோம். இது வட்டம் என்றதால இந்த வட்டத்தினுடைய ஆரையை நான் ஆர் போடலாம். நிலைத்த புள்ளியிலிருந்து குறித்த ஒரு தூரம் எக்ஸ் தூரத்துல இந்த புள்ளி இருக்கிற மாதிரி கருதும். இந்த எம் பி என்ற புள்ளியினுடைய நிழல் இருக்கிற புள்ளி வந்து எக்ஸ் சொல்லி கருதலாம். ஸோ இதுல இருந்து நாங்க இப்ப சைன் தீட்டாவுக்கான தொடர்பு எடுத்தால் சைன் தீட்டா சமன் இது ஒரு செங்கோண முக்கோணி மாதிரி இருக்க போது. ஸோ சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்று சொல்லி சொல்லலாம். அப்ப இங்க எனக்கு எதிர்பக்கம் நான் கண்டுபிடிக்கணும். இது ஆர், இது எக்ஸ் என்று சொன்னா ஆர் வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கம். அதனுடைய வர்க்க மூலம். அதன் கீழ் செம்பக்கமா. இதே போல நாங்க கொஸ்தீட்டா தொடர்படுத்தோம்னு சொன்னா கொஸ்தீட்டா சமன் அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். எக்ஸின் கீழ் ஆர் என்று வரும். ஸோ இதுல இப்ப நாங்க பார்ப்போம் இந்த ஆருக்கு பதிலாக என்ன போடலாம்னு சொல்லி பார்ப்போம். இதுல மற்றது இந்த டீட்டாவுக்கான தொடர்பையும் நாங்க எனக்கு தெரிஞ்ச ஒமேகாவும் மற்றது நேரம் டீலையும் இதுல நாங்க பிரதிட்டு பார்க்கலாம். சரியா? இதான் நாங்க சொன்ன மாதிரி இப்ப வட்ட இயக்கத்துல இயங்குற துணிக்கையின் மீது நாங்க ஒரு சமாந்திர ஒளிக்கட்டிய பாவிச்சு அதனுடைய நிழல் இயங்குற திசையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய திசை வந்து இப்படி இருக்க போகுது. இதுல இருந்து ஒரு சீரானதா இருக்கும். ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்க நிறுவி இதுல இருந்து இடப்பெயர்ச்சிக்கான தொடர்பு, வேகத்துக்கான தொடர்பு, ஆறுமுடுகளுக்கான தொடர்புகளை வந்து நாங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதுல பாருங்க அதனுடைய இயக்கங்களை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. வட்ட இயக்கத்துக்கும் இந்த எளிமையை இயக்கத்துக்குமான தொடர்பு எப்படி எங்களுக்கு வருதுன்னு சொல்லி.
அப்ப இங்க இதுல பாருங்க, இந்த கிடைக்கோட்டை நீங்க கவனிச்சுக்கொள்ளுங்க. இதனுடைய 2 புறம் வந்து இதோட அதனுடைய இயக்க திசை மாறிக்கொண்டிருக்கு. இதுதான் அதனுடைய நிலைத்த புள்ளி. நடுவில் இருக்கிற நிலைத்த புள்ளின்னு சொன்னா, நிலைத்த புள்ளியில இருந்து 2 பக்கமும் ஒரு சீரான ஒரு இயக்கத்தை தான் நாட்டிக்கொண்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி இதுதான் நிலைத்த புள்ளின்னு சொன்னா, 2 பக்கமும் இது வந்து ஒரே பாதையில தான் போகுது. இது உங்களை விளங்கப்படுத்துறதுக்காக இவ்வாறு காட்டப்படுது இந்த பாதை. சரியா? ஒரே பாதையில தான் போகுது பாருங்க. இந்த அலைவை பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய பாதை ஒரே கோட்டின் வழியா தான் இருக்கு. சோ இதுதான் அதனுடைய நிலைத்த புள்ளி. மையம் என்று சொன்னால் மையத்துல வந்து எங்களுக்கு அதிக வேகம் காணப்பட போகுது. அதே போல அதனுடைய அதிவியர் இடப்பெயர்ச்சியில வந்து வேகம் 0 இருக்க போகுது. ஸோ மையத்துல வேகம் மேக்சிமம் என்று சொன்னால் இயக்க சக்தி உயர்வாக காணப்படும். அதே மாதிரி அழுத்த சக்தி 0 இருக்க போகுது. இதை எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அதிவியர் வீச்சம் இருக்கிற இடத்துல எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அதிவியர் வீச்சம் இருக்கிற இடத்துல இயக்க சக்தி 0 இருக்க போகுது. ஏன்னு சொன்னா வேகம் 0 இருக்கிற இடத்துல இயக்க சக்தி 0 இருக்க போகுது. அழுத்த சக்தி வந்து அங்க உயர்வாக காணப்பட போகுது. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இது ஒரு எளிய ஊசலை நாங்க கருதுவோமா இருந்தால் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல வேகம் மேக்சிமம் உயர்வா இருக்க போகுது. இவர் அதிவியர் புள்ளியில வந்து அவருடைய இயக்க திசை மாற்றமடையுதுன்னு சொன்னா கட்டாயம் ஒரு கணத்துல வந்து அவர் என்ன செய்வார், வேகம் 0 அவருடைய இயக்க திசையை மாற்றுவார். ஸோ அப்படி இருக்கிற இடத்துல இங்க இந்த கிடையச்சில இருந்து குறித்த ஒரு உயர்தம் அவருக்கு இருக்க போது. ஆகவே அவருக்கு ஒரு அழுத்த சக்தி ஒன்று இருக்கும். இயக்க சக்தியில் ஏற்பட்ட மாற்றம் வந்து அழுத்த சக்தியாக அங்க மாற்றப்பட்டுச்சு. இந்த இடத்துல வந்து அழுத்த சக்தி உயர்வாக இருக்க போகுது. இதே மாதிரி தான் நீங்க அலைப்பக்கமும் இருக்க போகுது. ஏன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி இயக்கம்னு சொல்லியாச்சு. ஸோ மையத்துல வேகம் உயர்வாக காணப்படும், இயக்க சக்தி உயர்வு, அழுத்த சக்தி 0. அதே போல இங்க எல்லையில பார்த்தோம்னு சொன்னால் இயக்க சக்தி 0, அதே மாதிரி வேகம் 0, அழுத்த சக்தி உயர்வாக இருக்க போகுது. இப்போ இதுல வந்து நாங்க 4 பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து 0 இருந்து ஏயை நோக்கி ஒரு இயக்கம், பிறகு ஏயில இருந்து 0 நோக்கி ஒரு இயக்கம், பிறகு 0 அதாவது ஓவில மையம் ஓவில இருந்து பியை நோக்கின இயக்கம், பிறகு பியில இருந்து மையம் ஓவை நோக்கிய இயக்கம். இதுல நாங்க கருவமா இருந்தால் மையத்தில இருந்து ஏக்கு போற நேரம் இங்க ஓகே. இவங்க வந்து ஏ என்ற புள்ளியில இருந்து அதனுடைய இயக்கத்தை சொல்லியிருக்காங்க. இதுதான் T7 0 இருக்கிற ஆரம்ப நிலை என்று வச்சோம்னு சொன்னோம். இங்க இருந்து ஒரு துணிக்கையை நாங்க இயங்க விடுற மாதிரி கருதுவோம்னு சொன்னால் இங்க நடக்க போகுது, இங்க இடப்பெயர்ச்சி வந்து அதிவியர் வீச்சமாக இருக்க போது. இந்த இடத்துல அதிவியர் புள்ளியில வேகம் 0. ஸோ இதுக்கான தொடர்பு வந்து A - ஒமேகா வர்க்கம் இன்டு கேபிட்டல் ஏ இருக்க போகுது. அதே போல இதுல ஏல இருந்து ஓவுக்கு வர நேரம் அவருக்கு எடுத்த நேரம் வந்து T/4. மொத்த அலைவு காலம் T என்று சொன்னால் ஏல இருந்து ஓவுக்கு வரத்துக்கு அவருக்கு எடுத்த நேரம் வந்து அந்த அலைவு காலத்தை சரி சமனா 4 பிரிச்ச பங்கா இருக்க போகுது. என்று சொன்னா ஒரு முழு அளவுக்கு எடுத்த காலம் தான் அலைவு காலம்னு சொன்னது. ஸோ அந்த அலைவு காலத்தை வந்து சரி சமனா 4 பிரிக்க போறாங்க. இது ஒரு சமச்சீரான இயக்கம் மாதிரி தான் இருக்க போகுது. அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு T/4, திரும்பி ஓல இருந்து பிக்கு போறதுக்கு T/4. மொத்தமா பார்த்தோம்னு சொன்னா இது T/4, இது T/4. ஸோ ஏல இருந்து பிக்கு வர்றதுக்கு மொத்தம் எடுத்த நேரம் என்று பார்த்தோம்னு சொன்னா 2ஐயும் கூட்டினோமா T/2 என்று வரும். அதே போல திரும்ப இங்க இருந்து ஓவை நோக்கி போறதுக்கு T-னுடைய 4 பிரிச்ச ஒரு பங்கு. மொத்தமா நாங்க கூட்டினோம்னு சொன்னா அலைவு காலம் T-க்கு சமனாக இருக்க போகுது.
ஒவ்வொரு புள்ளியையும் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நாங்க இந்த சமன்பாடுகளை பார்க்கிறோம். ஓகே, இப்ப நாங்க நிறுவல் மூலம் இந்த தொடர்புகள் எவ்வாறு பெறப்படுதுன்னு சொல்லி நாங்க ஒருக்கா பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த துணிக்கை வட்ட இயக்கத்தை ஆற்றுதுன்னு சொன்னா, இப்ப இதுல பாருங்க, இந்த நிலைக்குத்து அச்சோட இது இந்த டி என்ற நேரத்துல இந்த துணிக்கை வந்து டீட்டா கோணத்தை அசையுதுன்னு சொன்னால், எங்களுக்கு இந்த இங்க இருந்து இங்க வாரத்துக்கு எடுத்த நேரம் டி என்று வரும். அப்ப இது டீட்டான்னு சொன்னா, இதனூடாக போற நிலைக்குத்து அச்சை நாங்க தீர்வமா இருந்தால் இது டீட்டான்னு சொன்னா இதுவும் டீட்டா. ஏன்னு சொன்னா Z வடிவமா இருக்கப்போ, சமாந்தர கோடுகளா இருக்கப்போ, நிலைக்குத்து கோடுகள் ஒன்று கொண்டு சமாந்தரம். அப்ப இது டீட்டான்னு சொன்னா இதுவும் டீட்டா. இது எக்ஸ் என்று வைப்போம். இது இதனுடைய ஆரை ஆர்ன்னு சொன்னா இதனுடைய மேக்சிமம், அதாவது உயர் வீச்சம். இந்த வட்ட இயக்கத்தை பொறுத்து இந்த உயர் வீச்சம் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த வட்டத்தினுடைய ஆரையாகத்தான் இருக்க போகுது. சரியா? அப்ப இதுல எடுத்தமா இருந்தால் இங்க எங்களுக்கு தீட்டாவுக்கான தொடர்பு சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்று வரப்போகுது. ஸோ சைன் தீட்டா சமன் எக்ஸின் கீழ் ஏ என்று வரும். சரியா? சைன் தீட்டா சமன் எக்ஸின் கீழ் ஏ என்று சொன்னால் இது ஒரு வட்ட இயக்கம் என்றதால நான் தீட்டாவுக்கு பதிலாக என்ன போடலாம்னு சொன்னா தீட்டா சமன் ஒமேகா பை ஒமேகா சமன் தீட்டா பை டி. சரியா? கோண வேகம் சமன் கோணத்தின் கீழ் நேரம். ஆகவே தீட்டா சமன் ஒமேகா டி என்று போடலாம். இந்த தீட்டா கோணம் திரும்புறதுக்கு அவருக்கு எடுத்த நேரம் தான் இந்த ஸ்மால் டி. ஆகவே இங்க சைன் ஒமேகா டி என்று அப்ளை பண்ணலாம். பிரதியிடலாம். சரியா? சைன் ஒமேகா டி. ஆகவே இடப்பெயர்ச்சி எக்ஸுக்கான தொடர்பு இங்க எனக்கு வரப்போகுது. எக்ஸ் சமன் இந்த ஏ குறுக்கு பெருக்கம் பண்ணுமா இருந்தா ஏ சைன் ஒமேகா டி. அப்போ ஒரு தொடர்பு ஒன்று உங்களுக்கு வந்துட்டு பாருங்க. இடப்பெயர்ச்சி எக்ஸுக்கான தொடர்பு கோணத்தோட நாங்கள் தொடர்புபடுத்தி பார்ப்போமா இருந்தா எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி. இங்க ஏ என்றது இந்த எளிமைய சேர்க்கத்தில் அது ஆற்ற அது உயர் வீச்சமா இருக்க போகுது. இங்க இருக்கிற ஒமேகான்றது கோண வேகம், டி என்றது அந்த கோண மாற்றத்துக்கு எடுத்த நேரமாக இருக்க போகுது. அப்ப இங்க நாங்க தூரத்துக்கும் நேரத்துக்குமான வரைவை கூறுவோமா இருந்தால் இங்க நேரம் மாற மாற என்ன நடக்க போகுது? நேரம் அதிகரிக்க இந்த மொத்தம் சைன் தீட்டாவில் கோணம் அதிகரிச்சா சைனுடைய பெருமானமும் அதிகரிக்க போகுது. அப்ப நேரம் அதிகரிச்சா இங்க ஒமேகா டி இந்த பெருக்கம் கூடும். அப்ப சைனினுடைய பெருமானமும் அதிகரிக்க போகுது. அப்ப இங்க எக்ஸுக்கும் டீக்குமான விரைவு, இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான விரைவு இது ஒரு சைன் வளையா காணப்பட போகுது. ஏன்னு சொன்னா இங்க சைனுக்குள்ளான இருக்குது. இந்த டி என்றது வந்து சைனுக்குள்ள இருக்கிறாள். இங்க ஒரு சைன் வளையா இருக்க போறேன். அப்ப நாங்க முதலாவது ஒமேகா டி இது டீட்டாவுக்கு பூஜ்ஜியத்தை போட்டு பார்த்தோம்னு சொன்னா சைன் 0 இங்க வரப்போகுது. அதே மாதிரி சைன் 45ன்னு சொன்னா 1/2 சைன் 92 வரும்போது 1 வரும். சரியா? அப்ப இது 0. இங்க T/4 சொன்னா T/4 எங்க வரப்போகுதுன்னு சொன்னா டீட்டா வந்து 90 கேட்குது. இந்த இடத்துல T/4 வரும். அடுத்தது இதுல T/2 இந்த இடத்துல T/4 வரும்.
இந்த இடத்துல t/2 வரும். இதுல 3t/4 வரப்போகுது. திரும்ப இதுல கேபிட்டல் T என்று வரும். எங்க ஆரம்பிச்சதோ அங்கே வந்து முடியும். இயக்கம் இப்படி இருக்கு பாருங்க. அப்ப ஒவ்வொன்றிலையும் எனக்கு கோணங்கள் தெரியும். நேரம் t/4ல கோணம் 90. அப்ப தீட்டாவுக்கு பதிலாக 90 போட்டோம்னு சொன்னா sin 90 உண்டு. ஆகவே இங்க இந்த இடத்துல மேக்சிமம் a ஆக இருக்க போகுது. அடுத்தது t/2. t/2ல கோணம் 180. 180 என்று வரும்போது sin 180 பெருமானம் 0. அப்புறம் இங்க 180 பிளஸ் 90 270. sin 270 என்று வரும்போது 90 பிளஸ் தீட்டா என்று வரும்போது இங்க கொஸ்ல வரும். அப்ப விரிகோணம் என்று வரும்போது மைனஸ்ல வரப்போகுது. அது இங்க எதிர் திசையில வரப்போகுது, இந்த திசையில். அதே போல sin 360 என்று வரும்போது 0 என்று வரும். அப்ப எங்களுக்கு இவ்வாறு வரும். அப்ப இங்க நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா கோணங்களை பிரதியிட்டு அந்த காணங்களை நாங்கள் குறிச்சு பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு சைன் வளையாக இருக்க போகுது. இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான வளை. சரியா? ஒரு சமன்பாடு x சமன் a sin ωt என்ற தொடர்பு இப்ப உங்களுக்கு வந்துச்சு. இனி பார்ப்போம் வேகத்துக்கான தொடர்பு. இப்ப துணிக்கை P-னுடைய தொடர்பு வேகத்தை நாங்க v என்று வெப்பமா இருந்தா எங்களுக்கு v சமன் a ஒமேகா, அதாவது வட்டத்தினுடைய ஆரை கேபிட்டல் A என்று சொல்லுவோமா இருந்தா v சமன் a ஒமேகா என்று வரும். இப்ப இதுல துணிக்கை P' தொடர்பு வேகம் என்று பார்த்தோம்னு சொன்னா கிடையா அசைகிற மாதிரி நாங்க கருதணும். அப்ப கிடையா அசைகிற மாதிரி கருதினால் P' அந்த இந்த பிம்பம். சரியா? P' இந்த பிம்பம். அப்ப எனக்கு தேவை இந்த கிடை வேகம். அப்ப இந்த தொடர்பு வேகத்தை நான் கிடையா பிரிச்சா இங்க எனக்கு என்ன வரப்போகுது? இது தீட்டான்னு சொன்னா குத்தெதிர்கோணம், இது தீட்டா, இது 90 மைனஸ் தீட்டான்னு சொன்னா இது தீட்டாண்டு வரும். அல்லது நீங்க எப்படின்னு பார்க்கலாம். என்னன்னு சொன்னா இது தீட்டாண்டு வரும்போது இது தொடர்பு தானே. அப்ப இது 90 மைனஸ் தீட்டா, இது தீட்டாண்டு சொல்லலாம். ஆகவே v cos தீட்டாண்டு வரும் இந்த கிடை வேகம். ஸோ v', அதாவது கிடையாக இயங்குற அந்த துணிக்கையினுடைய வேகம் வந்து v' சமன் v cos தீட்டாண்டு வரப்போகுது. இப்ப எனக்கு இந்த v-க்கான தொடர்பு தெரியும், தொடர்பு வேகத்துக்கான தொடர்பு v சமன் a ஒமேகா. இப்ப இதுல எனக்கு v'-க்கான தொடர்பு, அதாவது எளிமை இசையக்கத்தை ஆற்றுகின்ற v'-க்கான தொடர்பு எனக்கு வரும் a ஒமேகா cos இந்த தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா t என்று போடலாம். இப்ப இதுல நாங்க வேகத்துக்கும் நேரத்துக்குமான வரைவை கூறும்போது இப்ப எனக்கு கொஸ் தீட்டா தானே. இப்ப கொஸ் 0 பாத்தீங்கன்னு சொன்னா கொஸ் 0 பெருமானம் 1. அப்ப இதுதான் இங்க உயர்வாக இருக்க போகுது. கொஸ் 0 தான் இங்க மேக்சிமமா இருக்கும் 1. அப்ப அந்த இடத்துலதான் எனக்கு உயர் வேகமா இருக்க போகுது. v' சமன் a ஒமேகாவாக இருக்கு. t சமன் 0 இருக்கக்குள்ள இங்க எனக்கு உயர்வு பெருமானம் இருக்கு. பிறகு அங்கால t/4 சொன்னா கொஸ் 90, கொஸ் 90 பெருமானம் 0. இந்த இடத்துல வந்துட்டு 0. அடுத்தது கொஸ் 180 வரும்போது மைனஸ் பெருமானம் விரிகோணம். அப்ப இங்க இருக்க போகுது. ஸோ அப்ப இதுல நாங்க கோணங்களுக்கான தொடர்புகளை நாங்க கோணத்தினுடைய பெருமானத்தை போட்டு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு கொஸ் வளை வரும். சரியா? வேகத்துக்கும் நேரத்துக்குமான வரைவு வந்து இவ்வாறு கிடைக்கப்படும். இது எப்படி கிடைக்கப்பட்டதுன்னு சொன்னா இங்க v' சமன் a ஒமேகா cos ஒமேகா t என்று வருது. அப்ப இது கொஸோட சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப இது ஒரு கொஸ் வளையா இருக்கும். உங்களுக்கு இந்த கோணங்களினுடைய பெருமானம் தெரியுமா இருந்தா இந்த வரைவை வந்து நீங்க இலகுவாக கீறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப அடுத்தது பார்ப்போம் நாங்க ஆர்முடுகளுக்கும் நேரத்துக்குமான வரை. இப்ப இதுல எங்களுக்கு மைய நாட்ட ஆர்முடுகள் தான் இருக்கு. அப்ப P-ல மைய நாட்ட ஆர்முடுகளுக்கான தொடர்பு a சமன் வீச்சம் a ஒமேகா வர்க்கமாக இருக்க போகுது. இப்ப இதுல நான் மைய நாட்ட ஆர்முடுகள் இருக்கிறத இதை வந்து நான் இந்த துணிக்கை கிடையாக அசைகிற இந்த துணிக்கையினுடைய கிடை
கூறானாக எடுக்கணும். அப்ப கிடைக்கூறா எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? மையம் நோக்கித்தான் ஏ என்ற ஆறுமுடுகள் இருக்குது. அப்ப இதை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி கிடையாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி பிரிக்கலாம்? ஸோ மையத்தை நோக்கி ஏ என்ற ஆறுமுடுகள், மைய நாட்ட ஆறுமுடுகள். அப்ப இது எனக்கு தேவை கிடையா தேவைன்னு சொன்னா இந்த அச்சோட டீட்டான்னு சொன்னா இது ஏ சைன் டீட்டா. அப்ப இந்த திசையில ஏ சைன் டீட்டா. ஆகவே இவர் வந்து இந்த துணிக்கை பாருங்க, இந்த துணிக்கை வந்து இந்த திசையில தான் இயங்குறார். அப்ப இந்த திசையில தான் இவருக்கு ஏ டேஷ் என்ற ஆர்முடுகள் இருக்க போகுது. இந்த ஏ டேஷ் என்ற ஆர்முடுகளோட நான் இந்த மைய நாட்டு ஆர்முடுகளை தொடர்பு படுத்துறேன். இந்த மைய நாட்டு ஆர்முடுகள் எப்பவும் அந்த நிலைத்த புள்ளியை நோக்கித்தான் இருக்க போகுது. அப்ப நீங்க எடுத்த திசைக்கு எதிர் திசையில தான் இந்த மைய நாட்ட ஆர்முடுகளினுடைய கிடைக்கூறு இருக்குது. ஆகவே இந்த ஏ டேஷினுடைய பெருமானம் வந்து என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா இந்த மறை ஏ சைன் டீட்டா. இந்த மறை வாரத்துக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா இப்ப அவர் இயங்குற திசைக்கு எதிரான திசையில தான் நீங்க அந்த மைய நாட்ட ஆர்முடுகளினுடைய கிடைக்கூறு எனக்கு கிடைச்சது. அப்ப இந்த திசையில ஏ டேஷ் என்ற ஆர்முடுகளோட இயங்குற, ஆனா எனக்கு மையம் நோக்கித்தான் ஏ சைன் டீட்டா அந்த தொடர்பு இருக்கு. ஆகவே இந்த ஏ டேஷ் வந்து மைனஸ் ஏ சைன் டீட்டாவுக்கு சமனாக இருக்கு, இயக்க திசைக்கு எதிராக இருக்கிறதா. இதை வச்சுக்கொண்டு இப்ப ஆர்முடுகள் ஏக்கு பதிலாக ஏ ஒமேகா வர்க்கத்தை போட்டு பிரதியிடலாம், டீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. ஆகவே இங்க நேரத்தோட ஆர்முடுகள் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இப்ப எனக்கு சைன் டீட்டா சைன் 0 இருக்க போகுது. அதே போல சைன் 92 வரும்போது 1. இங்க ஒரு மறைப்பெருமானம் இருக்கு. ஆகவே எதிர் திசையில தான் இங்க இருக்க போகுது, இந்த திசையில வரும். இது மறைப்பெருமானத்துல உயர்வா இருக்க போகுது. அதே போல நீங்க டீட்டா ஒவ்வொன்றுக்கும் கோணத்தை போட்டு பாருங்க. சைன் 180 வரும்போது 0 வரும், சைன் 270 வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வந்துடும். பிறகு சைன் 360 0. ஒரு எளிமை இசையக்கத்துக்கான வரைவு, அதாவது நேரத்துக்கும் ஆறுமுடுகளுக்குமான வரைவு வந்து இப்படி எனக்கு கிடைக்கும். இப்ப இதுல இருக்கிற ஏ டேஷ் இது வந்து என்னத்துக்குரியன்னு சொன்னா அந்த எளிமை இசையக்கத்துல கிடையாக இயங்குற அந்த துணிக்கையினுடைய ஆறுமுடுகளுக்கும் நேரத்துக்குமான தொடர்பு. இப்ப இதுல பார்ப்போம் இயக்க சக்திக்கான தொடர்பு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு இயக்க சக்திக்கான தொடர்பு 12mv வர்க்கம் வந்து தெரியும், அடிப்படையான சமன்பாடு அது. இப்ப எங்களுக்கு வேகத்துக்கான தொடர்பு நாங்க போடல. இந்த விக்கான தொடர்பு நாங்க நிறைவு வச்சிருக்கிறோம், b dash சமன் a ஒமேகா cos ஒமேகா t என்று சொல்லி. அந்த தொடர்பை வந்து இந்த இயக்க சக்தியில நாங்க பிரதியிடுவோமா இருந்தால் இப்ப எனக்கு இயக்க சக்திக்கான தொடர்பு எங்களுக்கு கிடைக்கப்பெறும் அரை m a வர்க்கம் ஒமேகா வர்க்கம் cos வர்க்கம் ஒமேகா t என்று எனக்கு கிடைக்க போகும். அப்ப இதுக்கும் நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா வரைவுகளை நாங்க கீறக்கூடிய மாதிரி இருக்கும். வரைவுகள் கீறுவமா இருந்தா இந்த நேரத்தோட இயக்க சக்தி எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். இயக்க சக்தி நேரத்தோட எப்படி மாறுதுன்னு பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு t சமன் 0 இருக்கிற நேரம் கொஸ்டினுடைய பெருமானம் வந்து cos 0 1. ஆகவே அரை m a வர்க்கம் ஒமேகா வர்க்கம். அப்ப உங்களுக்கு தெரியும் நிலைத்த புள்ளியில தான் எப்பவும் வேகம் உயர்வுன்னு சொல்லி சொன்னேன் நான். அப்ப வேகம் உயர்வான இடத்துலதான் உங்களுக்கு இயக்க சக்தி அதிகமா இருக்க போகுது. அப்ப ஆரம்பம் அதனுடைய நிலைத்த புள்ளியில வேகம் மேக்சிமம் உயர்வாக இருக்கப்போ அந்த இடத்துல எங்களுக்கு இயக்க சக்தியும் உயர்வாக இருக்கும். அடுத்தது பார்ப்போம் t/4 வரும்போது இப்ப எங்களுக்கு தீட்டா வந்து 90 பாகை. தீட்டா 90ன்னு சொன்னா cos 90 பெருமானம் 0. cos 90 சொன்னா 0 வளத்தையும் பெருக்கணும்னு சொன்னா எங்களுக்கு சக்தி இயக்க சக்தி 0, அதாவது வீச்சம் என்ற இடத்துல இயக்க சக்தி 0 இருக்க போகுது. இந்த இடத்துல இயக்க சக்தி 0. திரும்ப என்ன செய்ய போகுது, மற்ற திசையில இயங்குற மாதிரி இருக்கிறது. திரும்ப 180 cos 180 வரும்போது திரும்ப 1 வரும். அப்ப இங்க மேக்சிமம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இயக்க சக்தியினுடைய
வரைவு வந்து நேரத்தோட மாறுற வரைவு எங்களுக்கு இவ்வாறு கிடைக்கப்படும். எங்களுக்கு இந்த சமன்பாடுகளை நாங்க எடுத்துட்டோம்னு சொன்னால் இந்த தொடர்புகள்ல கோணங்களை பிரதியிட்டு நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த வரைவுகளை இலகுவான முறையில கீறலாம். பாருங்க, இதுல கஷ்டம் ஒன்றுமே இல்லை. சின்ன சின்ன சமன்பாடுகள் அது தெரிஞ்சிருந்தா நீங்க என்ன செய்யலாம், இவ்வாறான வரைவுகளை கீறக்கூடிய மாதிரி இருக்கும். அதே போல அழுத்த சக்தி எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். அழுத்த சக்தி என்று வரும்போது இவர் இந்த வட்ட இயக்கத்தில் அவர் தொடர் வேகம் இருக்கிற நேரம் ½ பதிலாக a ஒமேகா, இங்க எக்ஸ் என்றவர் வந்து நாங்க அதிக வீச்சம் என்று கருதுவோம் என்றால், இப்ப இதுல எங்களுக்கு எக்ஸ் சமன் a sin ஒமேகா t, எக்ஸுக்கான தொடர்பு எக்ஸ் சமன் a sin ஒமேகா t. அதே இந்த அழுத்த சக்திக்கு பதிலாக ½ ஒமேகா வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் போடுறோம்னு சொன்னா இது ஒரு வட்ட இயக்கத்தை தானே ஆற்றுது இந்த மாதிரி கருதினோம். அப்ப வட்ட இயக்கத்தை ஆற்ற நேரம் இவர் குறிப்பிட்ட தூரம் எக்ஸ்ல இருக்கிற நேரம் இதுதான் நிலைத்த இந்த கிடை உயரத்துல இருந்து இவ்வளவு உயரத்துல இருக்கிற மாதிரி யோசிக்கும். அல்லது இப்ப இதுல இருக்கிற இயக்க சக்தியும் இதுல இருக்கிற அழுத்த சக்தி சமன் என்று சொல்லலாம். இந்த இடத்துல இருக்கிற இயக்க சக்தி இந்த இடத்துல இருக்கிற அழுத்த சக்தி சமன் என்று சொன்னோம். அந்த தொடர்பின்படி நாங்க இந்த தொடர்பை எடுத்தோம்னு சொன்னா அழுத்த சக்திக்கான தொடர்பு ½ v வர்க்கம், v வர்க்கத்துக்கு பதிலாக v சமன் r ஒமேகா என்ற தொடர்பு இருக்கு. ஆகவே இங்க எக்ஸ் ஒமேகா என்று வரப்போகுது. இந்த எக்ஸுக்கு பதிலாக எனக்கு இன்னொரு தொடர்பு தெரியும், எக்ஸ் சமன் a sin ஒமேகா t. ஸோ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் எக்ஸுக்கு பதிலாக இதை கொண்டு பிரதிட்டா எனக்கு ½ ஒமேகா வர்க்கம் a வர்க்கம் சைன் வர்க்கம் ஒமேகா டி என்று வரப்போது அழுத்த சக்திக்கும் சக்திக்கான தொடர்பு. இந்த அழுத்த சக்திக்கான தொடர்பு நேரத்தோட எப்படி மாறுதுன்னு எடுத்த மாதிரி இருந்தால் இங்கே சைன் இருக்குது. ஆகவே சைன் இந்த டீட்டாண்டு வரும்போது சைன் 0 ஆகவே சாரி சைன் 0 சைன் 90 தான் உண்டு. ஸோ சைன் 0 இருக்க போகுது. அப்போ டி சமன் 0 இருக்கிற நேரம் சைன் டீட்டாவினுடைய பெருமானம் 0. அப்ப எனக்கு மொத்தமா 0 இருக்கும்போது அழுத்த சக்தி 0 இருக்க போகுது. அப்ப நிலைத்த புள்ளியில அழுத்த சக்தி 0, இயக்க சக்தி தான் மேக்சிமம் என்று பார்க்கணும். அதே போல அதிக வீச்சத்துல இருக்கிற நேரம் அழுத்த சக்தி உயர்வு, இயக்க சக்தி 0. அப்ப இங்க அழுத்த சக்திக்கும் நேரத்துக்குமான தொடர்புல இங்க சைன் சம்பந்தப்படுது. அப்ப இது ஒரு சைன் வளையா இருக்கணும். ஸோ எனக்கு இவ்வாறு வரும். வரைவினுடைய வடிவம் வந்து ஒரு சைன் வளையாக இப்படி எனக்கு கிடைக்கும். அழுத்த சக்திக்கும் நேரத்துக்குமான வரைவு இப்படி ஒரு வளையாக இருக்க போகுது. பாருங்க, இதுல நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த எக்ஸுக்கான வீக்கான தொடர்பு எழுதுறீங்க, அப்புறம் அதுல இருக்கிற எக்ஸுக்கான தொடர்பு கண்டுபிடிச்சு வச்சுக்கிறீங்க, அதை கொண்டு வந்து பிரதிகிறீங்க, அப்புறம் அதுல கொண்டு வந்து இப்ப இதுல நேரம் வந்து வரும்போது t/4 இருக்கிற நேரம் அது என்ன கோணத்துல இருந்திருக்கும்னு தெரியும். t/2 இருக்கிற நேரம் என்ன கோணத்துல இருந்திருக்கும்னு தெரியும். 3t/4 அதாவது 360 வந்து 4ஆல பிரிச்சு கொண்டு வர. 4ஆல பிரிச்சுன்னு சொன்னா முதலாவது 9 90 பார். t/2 சொன்னா 2ஆல பிரியுங்க 180 பாகை. அதே மாதிரி 3t/4 பிரியுங்க. இதை 3ஆல பிரிச்சுட்டாங்க 200. இதோட 90 அதிகரிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா சரியா இருக்கு. இது 270 அடுத்த கோணம். இதோட 90 கூட்டினா 360. ஒரு வட்ட இயக்கத்துல இப்படி சரி சமனா அதிகரிச்சு கொண்டு போற மாதிரி கிடைங்கன்னா 90 பாகை இதுல கொண்டு வந்து போட்டு பாருங்க. அப்புறம் 180 போட்டு பாருங்க, 270 போடுங்க, அப்புறம் 360 போட்டு பாருங்க. கோணங்களுக்கான பெருமானம் தெரியுமா இருந்தா உங்களுக்கு இந்த விரைவெல்லாம் இலகுவா கீறக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது இதுல சக்தி மாற்றம் நடக்குது. அதாவது நிலைத்த புள்ளியில
நிலைத்த புள்ளியில வந்து எங்களுக்கு இயக்க சக்தி உயர்வாக இருந்தது. அதே மாதிரி வீச்சம், அதிக வீச்சத்துல வந்து அழுத்த சக்தி உயர்வா இருந்தது, இயக்க சக்தி 0 இருக்கு. அப்ப இங்க இயக்க சக்தி அழுத்த சக்தியாக மாற்றப்படுது. அப்ப ஆரம்பத்தில் இருந்த இயக்க சக்தி முழுவதும் அழுத்த சக்தியாக மாற்றப்படுது. அப்ப நாங்க மொத்த சக்தி என்று வரும்போது நிலைத்த புள்ளியில இருந்த இயக்க சக்தியினுடைய பெருமானம், அதே போல பிறகு அங்கால இருக்கிற அதிக வீச்சத்துல இருக்கிற மொத்த சக்தி என்று எடுத்த மாதிரி இருந்தா ஆரம்பத்தில இருந்த இயக்க சக்திக்கு சமனா இருக்கும். அப்ப நேரத்தோட மொத்த பொறிமுறை சக்தி வந்து இங்க மாற்றம் அடையாது. சரியா? இங்க நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா இயக்க சக்தி அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டிருக்கு. அப்ப நிலைத்த புள்ளியில இயக்க சக்தி மட்டும்தான் காணப்பட்டது. அதே மாதிரி அதிக வீச்சத்துல வந்து அழுத்த சக்தி மட்டும்தான் காணப்படுது. அப்ப இயக்க சக்தி முழுவதும் அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டிருக்கு. ஆகவே அங்க மொத்த சக்தி, அதாவது மொத்த பொறிமுறை சக்தி வந்து அங்க மாறல. ஆகவே எனக்கு மொத்த பொறிமுறை சக்திக்கும் நேரத்துக்குமான விரைவு ஒரு மாறா பெருமானமாக இவ்வாறு காணப்படும். இதை வந்து நான் ஒரே கிராஃப்ல காட்டுறதுன்னு சொன்னா இவ்வாறு காட்டலாம். நாங்க இதுல கீறின கிராஃப் எல்லாமே ஒரே திசையில போன மாதிரி தான் நாங்க நேர்பெருமானங்களுக்கு மட்டும்தான் இதுல பார்த்துருக்கோம். இங்கால மற்ற திசையில எடுத்தோம்னு சொன்னா இங்க இவ்வாறு எங்களுக்கு கிடைக்கும் இந்த வரைவு. இதை பாருங்க, நேரத்தோட இயக்க சக்தி என்ன செய்யுது, குறைஞ்சு கொண்டு வருது. இந்த சிவப்புல காட்டப்பட்டிருக்கிறது இயக்க சக்தி, இந்த நாவல் கலர்ல காட்டப்பட்டிருக்கிறது அழுத்த சக்தி. நிலைத்த புள்ளியிலிருந்து நேரத்தோட நீரம் அதிகரிக்க இடப்பெயர்ச்சி ஓடிக்கொண்டு போகுதுன்னு சொன்னா என்ன நடக்க போகுது, மையத்துல தான் நிலைத்த புள்ளியில தான் இயக்க சக்தி உயர்வா காணப்படும். போ அழுத்த சக்தி அதிகரிச்சு கொண்டு வருது. அழுத்த சக்தி அதிகரிக்குதுன்னு சொன்னா இயக்க சக்தி குறையும். குறைஞ்சு பிறகு என்ன செய்யுது, இவர் இயக்க சக்தி 0 இடத்துல அழுத்த சக்தி உயர்வானதா இருக்க போகுது. இந்த வரைவுகள் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கிடையாக காட்டப்படுற இந்த கேடி என்றது மொத்த சக்தி வந்து மாற்றம் அடைய போறது இல்லை. என்று சொன்னா இயக்க சக்தி முழுவதும் இங்க அழுத்த சக்தியாக மாற்றப்பட்டது. ஆகவே ஆரம்பத்துல என்ன இயக்க சக்தி இருந்ததோ அதுக்கு சமபெருமானமுடைய அழுத்த சக்தி தான் இப்ப இருக்க போகுது. ஆகவே ஆரம்பத்துல இருந்த மொத்த சக்தி சமன் இப்ப இருக்கிற மொத்த சக்தி. அப்போ சக்தியில மாற்றம் ஏற்படாது. அவர் இந்த உயர் பெருமானம் கிடைக்கோட்டாவே காணப்பட போது நேரத்தோட அந்த மொத்த சக்தியினுடைய விரைவு. ஓகே, இப்போ இதுல நாங்க வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு எடுப்போம். நாங்க வேகத்துக்கும் நேரத்துக்குமான தொடர்பு, இடப்பெயர்ச்சிக்கும் நேரத்துக்குமான தொடர்பு, ஆர்முடுகளுக்கும் நேரத்துக்குமான தொடர்புகள் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. இப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் வேகத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு இருக்கும். இப்ப இதுல எனக்கு தொடரும் எக்ஸ் சமன் ஏ சைன் ஒமேகா டி, நாட் தீட்டா டி. இது வந்து ஒமேகா டி என்று வரும். சரியா? இதுல x சமன் a sin ஒமேகா t. அதே போல v சமன் a cos a ஒமேகா cos ஒமேகா t. இதுல நாங்க என்ன செய்யலாம், எனக்கு தேவை இந்த x-க்கும் b-க்குமான தொடர்பு, அதாவது இடப்பெயர்ச்சிக்கும் வேகத்துக்குமான தொடர்பு. அப்ப இதுல இருந்து cos ஒமேகா t-க்கு பதிலாக v-ன் கீழ் a ஒமேகா எடுக்கலாம், sin ஒமேகா t-க்கு பதிலாக x-ன் கீழ் a எடுக்கலாம். எங்களுக்கு திரிகோண கணித தொடர்பு தெரியும். cos வர்க்கம் ஒமேகா t sin வர்க்கம் ஒமேகா t, அதாவது cos வர்க்கம் தீட்டா பிளஸ் sin வர்க்கம் தீட்டா என்னுடைய பெருமானம் 1. அப்ப இது ரெண்டையும் தொடர்பையும் பயன்படுத்தி இதை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு v வர்க்கத்தின் கீழ் a ஒமேகா வர்க்கம் சக v வர்க்கத்தின் கீழ். இதுல எங்களுக்கு இந்த தொடர்புகளை பிரதிட்டா இங்க x-ன் கீழ்
இது எக்ஸின் கிளை என்று வரும். சரியா? sin ஒமேகா டிக்கான தொடர்பு எக்ஸின் கிளை. இங்கே எக்ஸின் கிளை என்று வரும். ஓகே, அப்ப இதுல நாங்க எடுத்தோம்னு சொன்னா இப்ப எங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இதுல ஏ வர்க்கம் ஒமேகா வர்க்கத்தை கோமசியா எடுத்தா இங்க ஒமேகா வர்க்கம் பெருக்கப்பட போகுது. ஸோ வி வர்க்கம் சக ஒமேகா வர்க்கம் இன்டு எக்ஸ் வர்க்கம் சமன் இந்த ஏ வர்க்கம் ஒமேகா வர்க்கம் குறுக்கு பெருக்கம் பண்ணி இவ்வாறு வரும். இப்ப வேகத்துக்கான தொடர்பு வி வர்க்கம் சமன் ஒமேகா வர்க்கம் இன்டு ஏ வர்க்கம் மைனஸ் எக்ஸ் வர்க்கமாக இருக்க போகும். இதை வச்சுக்கொண்டு நாங்க சொல்லலாம் பாருங்க, எக்ஸ் வந்து ஏ ஆக இருக்கிற நேரம் எங்களுக்கு இங்க வேகம் வந்து 0. இங்க எக்ஸ் வந்து 0 இருந்தால் எங்களுக்கு v வந்து மேக்சிமம் பெருமானமா இருக்கு. அதுதான் ஏ ஒமேகா வர்க்கம். சரி, அப்ப இந்த தொடர்பு உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இது நீங்க மர்ஸ்காராக்கள் நீங்க திரும்ப என்ன செய்வீங்க, மர்சல் எளிமை இயக்கம் ஒன்று இருக்கு பாடம், நீங்க அதுல இன்னும் நல்ல டீட்டெயிலா படிப்பீங்க. அங்க நீங்க பெரும்பாலும் வகையிட பாவிச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இந்த சின்ன சின்ன தொடர்புகளை ஞாபகம் வச்சிருங்க, என்னென்ன தொடர்புகள் இங்க இருக்குன்னு சொல்லி. ஸோ இது எல்லாமே ஒரே கண்ணோட்டத்துல இருக்கிற மாதிரி இருக்கு வரைவுகள் பாருங்க. முதலாவது அந்த இடப்பெயர்ச்சி நேரத்தோட மாறுற வரைவு எப்படி இருக்குன்னு பாருங்க. ரெண்டாவது வரைவு நேரத்தோட வேகம் எப்படி மாறும். மூன்றாவது வரைவு ரெண்டாவது வரைவு வந்து இடப்பெயர்ச்சியோட வேகம் எப்படி மாறுதுன்னா நீங்க இருக்கு இந்த தொடர்பு. இது ஒரு வட்டமா இருக்கும். இப்ப கடைசி அடுத்த தொடர்பு இடப்பெயர்ச்சி அதிகரிக்க அதிகரிக்க இந்த பெருமானம் என்ன செய்ய போகுது, ஏ வர்க்கத்திலிருந்து கழிவிட போகும். அப்ப இந்த வி வர்க்கத்தினுடைய பெருமானம் குறைய போகுது. அப்ப இடப்பெயர்ச்சி அதிகரிக்க வி வந்து குறையும். அப்ப வி குறையுமா இருந்தா வி வர்க்கம் குறைய போகுது. கடைசி இந்த கிராஃபை பாத்தீங்கன்னு சொன்னா சக்திக்கும் இடப்பெயர்ச்சிக்குமான தொடர்பு. ஸோ இதுதான் எளிமை இசையக்கத்துக்கான அடிப்படையான தொடர்புகள். இப்ப இதுல நாங்க விச்சுருள்கள்ல எளிமை இசையக்கம், எளிய ஊசல்ல எளிமை இசையக்கம், அது சம்பந்தமான விஷயங்கள் கணக்குகளை வந்து நாங்க நாளைக்கு இதுல தொடருவோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுற நேரம் அதில் ஆல் என்ற அந்த செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள்.